பிசாசு எப்பவுமே இதுக்கு தான் என்ன செய்யறான் தெரியுமா? நம்ம நேரடியா தாக்க மாட்டான். என்ன செய்வானா, நம் மனதை கெடுக்கிற விஷயம், நம் மனதை இளைப்பாறுதலை எடுக்கிற விஷயம், பாவத்தை நினைக்கிற விஷயம், பாவத்தை அருவருப்பான காரியங்களை எண்ணுகிற விஷயம், கோபம் முட்டுகிற விஷயம், இன்னும் கரைப்படுத்துற விஷயம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் உள்ளத்துக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருப்பான் பிசாசு. நம்மளை ஒன்றும் புதுசா கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்துக்குள்ள அநீதியை விதைச்சிட்டாவே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கலா கெட்டுவிடும். ஒரு சமுதாயத்துல ஒரு பிரச்சனை விளைஞ்சி வெளியில வந்து நின்று ஒரு கலவரமாவோ பிரச்சனையாவோ ஒரு அருவருப்பான விஷயமாவோ இல்ல ஒரு கொலையாவோ திருட்டாவோ விபச்சாரமாவோ வேற எக்ஸ்ட்ரீமா போய் வேற இதாவோ இந்த பூமியில இந்த சமுதாயத்துல வந்து நிக்குதுன்னா அது எங்க முதல்ல விதைக்கப்பட்டுச்சு? இருதயத்துக்குள்ளதான் விதைக்கப்பட்டுச்சு. அங்கதான் விதைய போட்டான். அந்த விதை முளைச்சி வெளிச்சமா வந்து வெள்ளடிக்குது.